உலகத்திலே எல்லா உயிர்களும் விரும்புவது ஆனந்தம். ஆனந்தம் என்பது படிப்பாலும் பணத்தாலும் பதவியினாலும் வராது. அறிவு என்ற ஞானம் ஒன்றினாலே தான் ஆனந்தம் உண்டாகும். ஆகவே மக்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டுமானால் ஞானத்தை பெற வேண்டும். எட்டிக்குடியானுடைய புகழை 8 திசையும் பரப்புவதற்கு இந்த ஞானானந்தர் வந்திருக்கின்றார். எங்கோ திசை தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாரும் இசை வரும் பொருட்டு இவர்கள் உலகமெல்லாம் சுற்றி அவருடைய புகழை பரப்புகின்றார். ஆகையினாலே இவர் மூலமாக மக்கள் ஞானத்தை பெற்று ஆனந்த வாழ்விலே வாழ்வும் பொருட்டு அவனுடைய புகழை பரப்புவது ஞானானந்தர். ஆகையினாலே இவர் மூலமாக முருகப்பெருமானுடைய புகழ் 8 திசையிலும் பரவ எட்டிக்குடியான் அருள் புரிவான் என்று அடியேன் வாழ்த்துகின்றேன். பெரியவாள் வாழ்க, சின்னவாள் வாழ்க. யாராவ வெறுமனை கத்திக்கிட்டு பெரிய வாள் வாழ்களும். அவர் பெரிய வாள், நான் சின்ன வாளா? பெரிய வாழ் வாழ்க, சின்ன வாழ் வாழ்க. தமிழ ஒழுங்கா பேசுகடா. தமிழ் தெரியாத பயலுக தமிழ் கடவுளை கும்பிட வந்திருக்கீங்க. அப்பனே வாழ்க என்று சொல்லும் வாரியார் அவர்களும், ஐயாவே என்று சொல்லும் அடியேனும் 2 பேர்களும் 2 தண்டவாளங்களாக இந்த நாட்டிலே உள்ளோம். ஆனால் 2 தண்டவாளம் ஒன்றாக சேர்ந்து விடாது. அதை போல் நீங்கள். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.